Hi friends, I'm Shajita from Shaji's Flavors. நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி எந்த ரெசிபி வீடியோவும் பார்க்க போகிறதில்ல. ஒரு ஹேர் கேர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஹேர் பேக் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் தேவை, அது எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களுக்கு வந்து சேரும். இனி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் அந்த ஹேர் பேக் எப்படி ரெடி ஆக்குறதுங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். இந்த ஹேர் பேக் ரெடி ஆக்கிறதுக்காக நான் இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில். இது வந்து விட்டமின் இ கேப்சியூல். இது ஒரு துண்டு அலோவேரா, 2 க்ரீன் டீயோட பேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் நமக்கு இனி தேவை. இனி ஃபஸ்ட்டு நம்ம அலோவேரா எடுத்து சைட்ஸில் இருக்கிற அந்த முள்ளெல்லாம் கட்டாக்கி எடுத்துகிட்டு நடுவில் இருக்கிற ஜெல் மட்டும்தான் நமக்கு தேவை, அதை எடுத்துக்கலாம். அலோவேரா வந்து ஹேர் லாஸை வந்து தடுக்குது. நல்ல நமக்கு ஹேருக்கு நல்ல கண்டிஷனாக யூஸ் ஆகுது. அலோவேரா வந்து டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. டேண்ட்ரஃப் வந்து இது போடும்போது நமக்கு கம்மியாகி வரும். இனி இந்த ஜெல்லெல்லாம் நம்ம எடுத்து இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம இனி மிக்சியில் அடித்து எடுக்கணும். அப்போ தான் இது வந்து கரெக்டாக ஒரு பேஸ்ட்டு இதுக்கு வரும். இப்போ நான் அடித்து எடுத்துட்டேன் மிக்சியில். இனி இந்த க்ரீன் டீயை வந்து கட்டாக்கிட்டு இதில் கொட்டிக்கிங்க. நான் இது வந்து 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். க்ரீன் டீ நல்லா பவுட்ரு பண்ணுறதுனால பவுட்ரு பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். நான் அப்படி தான் சேர்த்துக்கிறேன். க்ரீன் டீ வந்து நமக்கு தலையில் இருக்கிற பாக்டீரியா, ஃபங்கஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப்பாக இருக்குது. சன் டேமேஜ்லேருந்து நம்மளை தடுக்குது. நம்ம ஹேரை வந்து சன் டேமேஜ்லேருந்து தடுக்குது. இனி இது கூட நம்ம அந்த ஜெல்லை வந்து ஃபஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஜெல் வேணுமோ அவ்வளோ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு க்ரீன் டீ இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக தனித்தனியாக சேர்த்துங்க. அது நல்லா பிளெண்ட் ஆகணும். இது வந்து கோகோனட் ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணும்போது நல்ல மாய்ஸ்சர் கிடைக்கும் நம்ம ஹேருக்கு. ட்ரை ஸ்கேல்ப் இருக்கிறவங்க இது யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸ்ப்ளிட் எண்ட்ஸையும் ஹேர் பிரேக்கேஜையும் இது தடுக்குது. இதில் வந்து கேஸ்டர் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு யூஸ் பண்ணியிருக்கேன். அது வேண்டான்னு நினைக்கிறவங்க அது தவிர்த்துருங்க. அது வந்து விட்டமின் இ ரிச்சாக இருக்குது. நம்ம ஏற்கனவே விட்டமின் இ கேப்சூல் போட்டிருக்கோம். கோல்டு இருக்கிறவங்க, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களெல்லாம் வந்துட்டு கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. அது பயங்கர குளிர்ச்சி தரும். அது இல்லாமல் மீதி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இது வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து 2 எடுத்திருக்கேன். ஒருத்தர் முடியோட அளவை அனுசரித்து அதை எடுத்துக்குங்க. இனி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்கேல்பில் இதை அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி முடியை நல்லா விரித்து எடுத்துட்டு ஸ்கேல்பில் நல்லா இது வச்சு தேய்ச்சி விடுங்க. ஒவ்வொரு இடமா நல்லா தேய்ச்சி விடுங்க, பிரித்து. இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா மைல்ட் ஷாம்பு என்னது இருந்துச்சுன்னா அதை போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நல்லா அது தேய்ச்சி பிரித்து தேய்ச்சி விடுங்க. இதுக்கப்புறமா ஒரு பிளாஸ்டிக் கவரோ அப்படி இல்லைன்னா ஷவர் கேப் இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது போட்டு நம்ம கட்டி வைக்க போகிறோம். இப்படி மசாஜ் கொடுங்க. கவர் போட்டு கெட்டும்போது அதில் ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம க்ரீன் டீ யூஸ் பண்ணுறதுனால நான் இந்த டிப் சொல்லியிருக்கேன். அப்படி இல்லைன்னா சும்மா கட்டி வச்சாலும் போதும். இது வந்து வாரத்தில் 2 நாள் பண்ணிங்கன்னா போதும். இந்த டிப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.